சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் குரு தண்டபாணி. ஏற்கனவே சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 25 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வருகை தந்ததை பார்த்தோம். தற்போது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் நேற்று இரவு ஆரம்பித்து இன்று இரவு வரை உள்ள ஒரு நிலையில் நேற்று முன்தினம் இரவில் இருந்தே பக்தர்கள் வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கில் குவிந்து அண்ணாமலையார் கோவிலின் முன்பாக சாமி தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் இன்று 2ஆம் நாள் முதல் தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாத கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் முன்பாக சாமி தரிசனம் செய்யவும், அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மேலும் கிரிவலம் மேற்கொள்ளவும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிந்து வருவதால் 2வது நாளிலும் இங்கு பௌர்ணமி கிரிவலம் என்பது களை கட்டியுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை காந்தி சிலை அருகே கோவில் தரிசனத்துக்காக நின்றிருந்த பக்தர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆம்புலன்ஸில் அவரை அழைத்து சென்று சிகிச்சை அளித்தார்கள். மேலும் மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு அங்கிருந்து அந்த ஆம்புலன்ஸ் கிளம்பிய நேரத்தில் அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்திலும் பொதுமக்கள் அந்த ஆம்புலன்ஸுக்கு ஒதுங்கி வழிவிட்ட நிகழ்வு மிகவும் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து 2ஆம் நாளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி குரு தண்டபாணி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.